Global Talk. அன்புள்ள குளோபல் சொந்தங்களுக்கு இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. தற்போது மத்திய கிழக்கு, குறிப்பாக ஈரான் காசா தொடர்பான முக்கியமான தகவல்களின் சுருக்கங்களை இப்போது பார்ப்போம். இந்த வகையிலே உங்களுக்கு தெரியும், தற்போது இஸ்ரேலிய ராணுவத்தின் கண்ட்ரோலுக்குள், அதாவது மேற்பார்வையின் கீழ் காசாவுடைய ரஃபா வாயில் திறக்கப்பட்டுள்ளது. இது காசா மக்களுக்கு பெரும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த வகையிலே இந்த காசாவுடைய ரஃபா வாயிலில் காசாவில் உள்ள சில ஊழியர்களை தெரிவு செய்து அங்கு கடமைக்கு அமர்த்தப்பட்டுள்ளார்கள். இவர்களை கடமைக்கு அமர்த்தியவர்கள் இஸ்ரேல் ஆகும். இந்த வகையில காசாவுடைய உட்புற பகுதியில் காசாவை சேர்ந்த ஊழியர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டாலும் ரஃபா கடவைக்கு அடுத்த புறம், அதாவது எகிப்து பக்கம், எகிப்துடைய இமிகிரேஷன் வேலை செய்கிறது. அதாவது குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் தான் அந்த பகுதியில் வேலை செய்து, யாராவது காசாவில் இருந்து வெளியேறினால், காசாவுக்குள் நுழைந்தால் அவர்கள் சம்பந்தமான முழு விவரங்களையும் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கிறது. அதன் பிறகு இஸ்ரேல் அனுமதித்த பிறகு ஒருவர் காசாவில் இருந்து வெளியேறலாம் அல்லது காசாவுக்குள் நுழையலாம். இதுல என்ன விஷயம் என்று சொன்னா, காசாவுக்குள்ள இருந்து எகிப்து பக்கம் போறேன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 150 பேர் வெளியேற முடியுமா. அதே வேளை எகிப்து பக்கம் இருந்து காசாவுக்குள்ள வாரண்டா ஒரு நாளைக்கு 50 பேர் மாத்திரம் தான் நுழைய முடியுமா. ஆகவே இங்கு வெளியேறுவது அதிகமாகவும் நுழைவது மிக குறைவாகவும் உள்ளது. ஆகவே இப்படி இஸ்ரேல் ஒரு புதிய சட்டத்தை அமுல்படுத்தி காசாவுக்குள் ஆங்காங்கே நேற்று கூட அல்லது முன்தினம் கூட குடியிருப்பு பகுதியில் தாக்குதல் நடத்தி மக்களை பயங்காட்டி கட்டம் கட்டமாக திட்டமிட்டு இந்த ரஃபா வாயிலினூடாக மக்களை வெளியேறுவதற்கான ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருவதை நாம் இதிலிருந்து காணக்கூடியதாக உள்ளது. இன்று அல் ஜசீரா ஏனைய அரபிய ஊடகங்களில் ஒரு காணொளி ஒன்று காண்பிக்கப்பட்டது. அந்த காணொளியில் பெண் ஒருவர், காசாவை சேர்ந்தவர், அவர் காசாவுக்கு வெளியே இருந்தவர், தற்போது காசாவுக்கு உள்ளே, அதாவது இந்த ரஃபா கேட் திறப்பு திட்டத்தின் கீழ் உள்ளே வருகிறார். உள்ளே வந்த அவர் பஸ் வண்டியை விட்டு இறங்கி சகல மீடியாக்களுக்கு முன்னே நின்று அழுகிறார். எப்படி அழுகிறார் தெரியுமா? தயவு செய்து காசாவை விட்டு வெளியேறாதீர்கள், காசா எங்களது தேசம், எந்த காரணம் கொண்டும் எமது நிலத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று அழுது மீடியாக்களுக்கு முன் பேசிய காட்சி இன்று ஊடகங்களில் பார்க்க கிடைத்தது. சகோதரர்களே, அதாவது எத்தனை அழிவுகள் வந்த போதும், எவ்வளவு துன்பம் கிடைத்த போதும் இந்த நிலத்தை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் என்கிற அந்த மக்களுடைய உறுதிதான் இந்த பெண்ணின் அழுகையாக இருந்தது. அதே போல இந்த காசாவுக்குள் சுமார் 25,000 பேருக்கு மேலாக அவசர மருத்துவ தேவை உடையவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்களை காசாவில் இருந்து எகிப்து வழியாக வேறு நாடுகளுக்கு, எகிப்து, டியூனிசியா, துருக்கி போன்ற நாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய நிலைமை இருக்கின்றது. இவர்கள் அனைவரும் 25,000 பேரும் அனைவரும் வெளியேறுவதற்கு சுமார் இந்த 150 பேர் என்று ஒரு வரையறை உள்ளதால் இவர்களை அவசரமாக வெளியே எடுத்து செல்ல முடியாத ஒரு இறுக்கமான நிலையும் காசாவுக்குள் காணப்படுகிறது. ஆனால் சகோதரர்களே, ஒட்டுமொத்தமாக நோக்கும் போது, அதாவது இந்த ரஃபா வாயில் திறந்த பிறகு ஒட்டுமொத்தமாக நோக்கும் போது அரபிய ஊடகங்கள் குறிப்பிடுகிறது, சில இன்றியமையாத தேவைகளை எதிர்நோக்குகின்றவர்கள் மாத்திரமே, அதாவது அவசர மருத்துவம், அவசர கல்வி அல்லது பெற்றோர்கள் வெளியே இருக்கின்றார்கள், பிள்ளைகள் காசாவில் அடைப்பட்டுள்ளார்கள், இப்படி இன்றியமையாத தேவையுடைய மக்கள் தான் காசாவில் இருந்து ரஃபா வாயில் ஊடாக வெளியேறுகின்றார்கள் என்று காசாவில் உள்ள ஊடகங்கள் குறிப்பிடுகிறது. அதேவேளை இன்று ஒரு காணொலியை பார்க்க கிடைத்தது. ஒரு தாயை எதிர்பார்த்து காசாவில் உள்ள பெண் ஒருவர் ஏங்கி நிற்கும் காட்சியை காட்டுகின்றது. தாய் பல மாதங்களாக எகிப்தில் இருந்துள்ளால், அவளுக்கு தன்னுடைய பிள்ளைகளை காசாவில் பார்ப்பதற்கான அவகாசம் கிடைக்கவில்லை. காரணம், ரஃபா வாயில் மூடப்பட்டிருந்தது. ஆனால் காசாவுக்குள் அந்த தாய் வருகிறாள். அந்த தாயின் வருகையை கண்டு அவர்களது மக்கள் அழுது கொண்டு அணைக்கும் காட்சியும் இன்று காண கிடைத்தது. அதாவது பாருங்க, காசாவில் இப்போதும் அட்டாக் நடக்குது. காசாவில் பிரச்சனைக்குரிய இடமாக தான் இருக்குது. ரஃபா வாயில் திறக்கப்பட்டாலும் காசாவில் ஆங்காங்கே அட்டாக் நடக்குது. அப்படி இருந்தும் பல்வேறு காரணங்களால் எகிப்து, டியூனிசியா, லிபியாவில் இருந்த மக்கள், அதாவது காசாவை சேர்ந்த மக்கள், இந்த ரஃபா வாயில் திறக்கப்பட்ட பிறகு காசாவுக்குள் வந்து தங்களது குடும்பத்தோடு வாழ்வதைத்தான் இந்த மக்கள் விரும்புகின்றார்கள் என்பது இவர்களுடைய இந்த காணொளிகள் மூலம் எமக்கு புரியக்கூடியதாக உள்ளது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் மீது ஈரான், ஹிஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்த போகின்றார்கள் என்ற செய்தி வந்த உடனேயே பென்கோரியன் விமான நிலையத்தினூடாக லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் ஐரோப்பாவுக்கு தப்பி ஓடிவிட்டார்கள். இந்த நாடே வேண்டாம் என்று ஓடிவிட்டார்கள். காரணம், அவர்களது உள்ளத்தில் அச்சம் உள்ளது, மரண பீதி உள்ளது. அவர்கள் வெளியில ஆயுதங்களை வைத்துக் கொண்டு தான் வீராப்பு செய்கின்றார்களே தவிர அவர்கள் கோழைகள் என்பது அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை பார்த்தாலே புரியும். ஆனால் இந்த ரஃபா வாயில் திறக்கப்பட்ட போது இஸ்ரேல் நினைத்திருக்கும், காசா மக்கள் முந்தி அடித்துக் கொண்டு இந்த ரஃபா வாயிலூடாக வெளியேறுவார்கள், ஆகவே காசாவுடைய பாப்புலேஷன் சனத்தொகையை குறைக்கலாம், பின்னர் ஒப்பந்தம் செய்தபடி நான் ஏற்கனவே நேற்று கூறியிருந்தேன், காசாவை அப்படியே யுஏஇக்கு தாரை வார்க்க போகின்றார்கள். யுஏஇ இஸ்ரேலோடு சேர்ந்து ஒரு ஆடம்பரமான ஒரு காசா துபாய் போல உருவாக்குவதற்கு
செய்வதற்கான திட்டங்களை வரைந்து விட்டது. இந்த திட்டத்துக்கு அமையத்தான் இந்த காசா ரஃபா வாயில் திறக்கப்பட்டுள்ளது. ஆகவே ரஃபா வாயிலினூடாக இவர்கள் வெளியேறி விடுவார்கள் என்று கனவு கண்டது இஸ்ரேல். ஆனால் அது நடக்கவில்லை. ஏதோ காரணத்துக்காக வெளியே சென்றவர்கள், அதாவது காசா மக்கள் வெளியே சென்றவர்கள் தற்போது காசாவுக்குள் நுழையும் காட்சியில் அதிகமாக காணக்கூடியதாக உள்ளது. ஆனால் இது எப்படி இருந்தும் 50 பேர் தான் உள்ளே வரலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு ஒரு சட்டத்தை இஸ்ரேல் வைத்திருக்கின்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா சொல்லுவாங்க எத்தனை பேரும் வெளியே போகலாம், ஒரு நாளைக்கு 50 பேர் தான் வரலாம் அப்படின்னு சொன்னா நாளுக்கு நாள் காசாவுடைய சனத்தொகை அடர்த்தி குறைந்து கொண்டே போகும். சுமார் காசாவில் இதுவரை 22 லட்சம் மக்கள் இன்னும் உயிரோடு தான் உள்ளார்கள். அல்லாஹுடைய அருள் அவர்களை கைவிடவில்லை. இப்போது இந்த ரஃபா வாயில் திறக்கப்பட்ட பிறகு இந்த மக்களுக்கு தேவையான இன்னும் சில அடிப்படை வசதிகள், அதாவது மருத்துவம், கல்வி போன்றவற்றை வெளியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்ற சந்தோஷம் நமக்கு உள்ளது. அதே போல் காசாவுக்குள் சுமார் ஒரு நாளைக்கு 500 லாரிகள் மூலம் உணவுகள் வர வேண்டும். ஆனால் ஒரு நாளைக்கு 100-120 லாரிகள் மாத்திரம்தான் இன்னும் காசாவுக்குள் நுழைந்து காசாவில் உணவு தட்டுப்பாடு காணப்படுகிறது. இதுதான் சகோதரர்களே இப்போது காசாவில் முக்கியமாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற தகவல்கள். எமக்கு ஒரு நிம்மதி கிடைத்தது, சந்தோஷமாக இருந்தது. ஏதோ எமது கேட், என்னுடைய ஒரு வழி திறந்தது போல எனக்கு இருந்தது. இந்த ரஃபா வாயில் திறந்த மக்கள் ஏதோ ஒரு வகையில் மருத்துவ தேவைக்காக சரி வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் திறந்து விடப்பட்டிருக்கிறது என்று கேட்கும் போது இனமறியாத சந்தோஷம் உலகத்தில். அவர்கள், அதாவது காசா மக்கள் நிம்மதியாக இருப்பதை உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களும் விரும்புகின்றார்கள். எனது யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றவர்கள் அதிகமான பேர் 99.9% பாலஸ்தீனர்கள் அல்ல. ஆனால் அவர்களுடைய உள்ளங்களும் எண்ணங்களும் பாலஸ்தீனத்தில் வாழ்கின்றது என்பது நீங்க கமெண்ட் பண்றதுல, கருத்து கூறுறதிலிருந்து நான் தெளிவாக புரிந்து கொள்கிறேன். சிலர் இருக்கின்றாங்க அவங்க அறியாமையில பேசுற மாற்று மருத்துவங்க இஸ்லாமிய பெயர்கள்ல கமெண்ட் பண்றாங்க. காசா, ஈரான் போன்ற நாடுகளுடைய நிலைப்பாடுகளுக்கு எதிரான கருத்துக்களை கமெண்ட் செய்வாங்க. நிச்சயமாக அவங்க ஒரு நாள் புரிந்து கொள்வாங்க எது உண்மை எது பொய் என்று. இது இவ்வாறு கேட்கலாம் சகோதரர்களே. தற்போது ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட உள்ளது. எங்க தெரியுமா? துருக்கியில ஆரம்பிக்கப்பட உள்ளது. துருக்கியில எர்டோகன் தலைமையில இந்த பேச்சுவார்த்தை. இந்த பேச்சுவார்த்தைக்காக சவுதி அரேபியா, கத்தார், குவைத், ஜோர்தான், எகிப்து போன்ற பல்வேறு நாட்டுடைய மத்தியஸ்தர்கள் துருக்கிக்கு வர இருக்கிறாங்க. ஈரான் சொல்லிக் கொண்டிருந்தது, நாங்க எந்த காரணம் கொண்டும் ஒரே மேசையில இருந்து அமெரிக்காவோட பேசுறதுக்கு நாங்க தயார் இல்ல. அதாவது அவங்க நீதியான ஆக்க இல்ல, தகுதி இல்லாத ஆக்க, நியாயம் இல்லாத ஒப்பந்தங்களை தான் அவங்க விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி ஈரான் நேரடி பேச்சுவார்த்தைகளை தவிர்த்தது. ஆனால் இந்த துருக்கி எர்டோகன் முயற்சியோடு ஈரான் நிலைப்பாடுகள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. அதாவது எர்டோகன், அதாவது துருக்கி சொல்லிக்குது, யாரிடம்? ஈரானிடம் சொல்லிக்குது, இவ்வளவு நாளும் நீங்க மறைஞ்சி நின்று தானே பேச்சுவார்த்தை செஞ்சீங்க. அதாவது நீங்க ஒரு மேசையில இருப்பீங்க, அமெரிக்கா இன்னொரு மேசையில இருக்கும். இப்படி முகம் பார்க்காம நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்தாம உங்களோட பேச்சுவார்த்தையில ஒரு சக்சஸ் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு முறை நேரடியாக அமர்ந்திருந்து அமெரிக்காவோட பேசி பார்ப்போமே, அதாவது அமெரிக்கா என்னத்தை தான் சொல்ல போகுது என்கிறத நேரடியாக நாம பேசுவோமே அப்படின்னு சொல்லி எர்டோகன் ஈரானுக்கு வினயமாக கேட்டுக்கொண்டதாக இன்று தமிழ் ஊடகங்கள்ல கூட இந்த செய்தியை பிரசுரிச்சிருந்தாங்க. ஆகவே ஈரானும் ஒரு படி தளர்ந்து சரி நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இப்போது ஈரான் ஒரு படி கீழே இறங்கியுள்ளது. இந்த வகையில் இது சரியா என்று பார்த்தா நபி அவர்களே ஹுதைபியா உடன்படிக்கை, அதாவது நிராகரிப்பவர்களோடு நியாயமற்றவர்களோடு நேரடியாக உடன்படிக்கை செஞ்சு கொண்டாங்க. தூரத்திலிருந்து மெசேஜ் அனுப்பி செய்யாம நேரடியாக உதைபியாவில் இருந்து செஞ்சாங்க. ஆனால் அந்த உடன்படிக்கையில தெளிவாக நியாயமில்லாத விஷயங்கள் இருந்தது. சஹாபாக்கள் எல்லாம் குழம்புனாங்க, இது நியாயமில்லாத விஷயம் தானே, சில விஷயங்கள் இருந்துச்சு. அதை பற்றி கதைத்தால் இன்னும் இந்த செய்தி நீண்டு கொண்டு போகும். ஆகவே நபி அவர்கள் சொன்னாங்க, பொறுமையாயிருங்க, இந்த நியாயமற்ற விஷயங்களுக்கு பின்னே வெற்றி உள்ளது அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. அது போலதான் இதுவும். சரி, உலகத்தில் மிகப்பெரிய அனர்த்தம் வாரத்துக்கு முன்னுக்கு 3ஆம் தரப்பு மத்தியஸ்தத்தோடு நேரடியாக அமெரிக்காவோடு பேசுவதற்கு ஈரான் இணைக்கப்பட்டது காலத்தின் தேவை என்று நாம் கருதலாம். இந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தை வருகின்ற வெள்ளிக்கிழமை துருக்கியில நடைபெறுவதாகத்தான் சகல ஊடகங்களும் இப்போது பேசி வருகின்றது. அநேகமா இது சம்டைம் சில கடைசியான முடிவுகளாக கூட அமைய வாய்ப்புண்டு. என்று சொன்னா இது நேரடி பேச்சுவார்த்தை. இவ்வளவு நாளும் ஈரான் இஷ்டப்படாமல் இருந்தது, இப்போது இந்த அளவு ஈரான் இறங்கிக்குது என்று சொன்னால் இது ஒரு இறுதியானதும் அறுதியானதும் என்று குறிப்பிடலாம். இந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவிலிருந்து டொனால்ட் ட்ரம்ப் வரமாட்டாரு, அவருடைய மத்திய கிழக்குக்கான தூதுவர் விட்காஃப் வருகிறார். அதே போல ஈரான் ஜனாதிபதி வருகை தரமாட்டாரு. அந்த இடத்துக்கு யார் வர போறாங்கன்னா ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி வருவார். இதுக்கு முன்னால உள்ள அந்த டொனால்ட் ட்ரம்புடைய ஆட்சி காலத்துல வடகொரியாவோட முரண்பட்டு கொண்டு வடகொரியாவுக்கு தாக்க போறோம்னு சொல்லி இதே மாதிரி கப்பல்கள் எல்லாம் கொண்டு போய் தென்கொரியா கடல்ல நின்று கொண்டிருந்த போது வடகொரியா ஆட்சியாளர் கிம் ஜாங் உங்கும் தனது சகல ஆயுதங்களோடு தயாராகி நின்றார். சீனாவே நாட்டு மக்களுக்கு அறிவித்து விட்டது, 3ஆம் உலக போர் வெடிக்கப் போகிறது. அமெரிக்கா பெரும் படைகளோடு வடகொரியாவுக்கு அண்மையில் நின்று கொண்டிருந்தது. ஆனால் அதன் முடிவு என்னாச்சு? வடகொரியா ஆயுதங்கள்லாம் வெளியெடுத்தோடனே, குறிப்பாக அணு ஆயுதங்கள்லாம் வெளியெடுத்து வைத்த உடனேயே டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு, இந்த வடகொரியாவில் உள்ள கிம் ஜாங் உங் நல்ல மனுஷன், அவரோடு நேராக பேசினா நிச்சயமாக அவரு எங்கட கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லி சிங்கப்பூருக்கு நேரடியாக
வழியாக டொனால்ட் ட்ரம்ப் போனார். அதே போல சீனாவையும் ரஷ்யாவையும் தவிர வேற எந்த நாட்டுக்குமே பயணிக்காத வடகொரியா ஜனாதிபதி முதல் தடவையா என்ன செய்தார், சிங்கப்பூருக்கு போனாரு. சிங்கப்பூர்ல போய் டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனா பேச்சுவார்த்தை தோல்வி என்ற பிறகு வடகொரியாவை அமெரிக்கா தாக்க வேண்டியது தானே. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. கப்பல்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு திரும்பி பார்க்காம போய்கொண்டே இருந்தாங்க. ஊடகங்கள் கேட்டது, என்ன நடந்தது பேச்சுவார்த்தையில, ரகசியம் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு அமெரிக்காவிடம் கேட்கும் போது எல்லாத்துக்கும் இந்த கிம் ஜாங் உன் இணக்கப்பட்டாரு, ஒரு விஷயத்துக்கு இணக்கப்பட இல்ல, அதை காலப்போக்கில் நம்ம சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கடல்ல இந்த கப்பல்கள் எல்லாம் பின்வாங்கி கொண்டு சென்ற கதை பலர் அறிந்திருப்பார்கள். அதே போல ஒரு மாதிரி தான் இப்ப நடக்குது. கொண்டு வந்த கப்பல்கள் எல்லாம் கொண்டு போக முடியாது, ஈரானை தாக்காவிட்டால் டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு படு அவமானமாகவே இப்படி ஒரு பேச்சுவார்த்தை செய்துவிட்டு இப்போது எல்லாம் சரி, காலப்போக்குல ஈரான் அணு ஆயுதம் செய்யாது அப்படி இப்படி பொய்யான விஷயங்களை உலகத்துக்கு முன்வைத்துக் கொண்டு கப்பல் எல்லாம் எடுத்துக்கொண்டு பின்வாங்கறதுக்கான வேலைகளை தான் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த சங்கி ஊடகங்களும் இந்த ஐரோப்பிய அமெரிக்க ஜியோனிச ஊடகங்கள் எல்லாம் ஈரான் அமெரிக்காவுடைய நிபந்தனைக்கு கட்டுப்பட்டு விட்டது, ஆகவே பேச்சுவார்த்தைக்கு வருவது அப்படின்ற செய்தியை உலகம் முழுக்க பரப்புறாங்க. இலங்கையில் இருக்கிற சில சங்கி ஊடகங்களும் இப்படித்தான் செய்தியை வாசிக்குது. ஆனால் தற்போது நடந்து கொண்டிருக்கும் உண்மை என்பது, அதாவது யதார்த்தம் என்பது அங்கு வேறு ஒன்றாக உள்ளது. இன்றைக்கு கூட சில தமிழ் ஊடகங்கள்ல வாசிச்சேன், ஈரான் தங்களுடைய அணு ஆயுதம் அதாவது செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதற்கு ஒப்புக்கொண்டு விட்டதாக அந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விஷயம் 100% பொய்யானது என்பது ஈரானிய மிலிட்டரி பக்கங்கள்ல எக்ஸ்தலங்கள்ல தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு சேகரிச்சு செறிவூட்டிய இந்த யுரேனியம் அணுக்களை அமெரிக்காவிடம் கையளிப்பானா ஈரான்? இதெல்லாம் நமது அறிவுக்கு பொருந்துகிறதா? இவ்வளவு பிரச்சனை வருவது எதால? ஈரான் இந்த அணு செறிவூட்டப்பட்ட அணு ஈக்கிறதால தான் இவ்வளவு பிரச்சனை. இப்படி ஈரான் பயப்படுறவனா இருந்தா அப்போது அமெரிக்கா படையெடுத்து வரும் போதே என்ன செஞ்சுப்பான், இந்தாப்பா என்னுடைய செறிவூட்டப்பட்ட எட்டோம்கள் அப்படின்னு சொல்லி கையில கொடுத்திருப்பானா இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நாடு அல்ல இந்த பாரசீகம் ஈரான் என்பது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு நான் முடிக்கின்றேன். ஒருமுறை சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற நேரத்தில் அவர் ஒரு சபையில் இருக்கிறார். இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஈரான் தேசத்தை சேர்ந்தவர். அப்போது நபி அவர்கள் இந்த சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை தடாவி என்ன சொன்னார் தெரியுமா? இவர்கள் ஒரு காலத்தில் எப்படி இருப்பார்கள் என்றால், மிக தொலை தூரத்தில் இருக்கின்ற நட்சத்திரங்களில் அறிவு இருந்தால் கூட அவற்றை தேடி எடுத்துக் கொண்டு வந்து பலம் உள்ளவர்களாக இவர்களும் இவர்களது பிரதேசமும் இருக்கும் என்று நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் இன்றும் நமக்கு பார்க்க கிடைக்கின்றது, கேட்க கிடைக்கின்றது. ஆகவே அந்த அறிவு மூலம் தான் இன்று இந்த ஈரான் உலக வல்லரசுகளுக்கு சவால் விடும் அளவு, அவர்கள் பயந்து நடுங்கும் அளவு, அதாவது எதிரிகள் படையெடுத்து நெருங்கிய போது கூட கலங்கி நிற்கும் அளவு ஈரான் அறிவு தொழில்நுட்பத்தில் இன்று உச்சம் தொட்டு விட்டது. தெரியும் உங்களுக்கு, அண்மையில் தெரியும், ஈரான் விண்வெளிக்கே ராக்கெட் அனுப்பி செயற்கைக்கோளை தற்போது நிலைநிறுத்தி விட்டார்கள். இனி என்ன சொல்ல இந்த ஈரானுடைய அறிவை பற்றி? அயலில் காணப்படுகின்ற இந்த சவுதி அரேபியா, குவைத், கட்டார் போன்ற நாடுகளுடைய அறிவையும் இந்த பாரசீகம் ஈரானுடைய அறிவையும் பக்கத்தில் அருகில் கூட வைக்க முடியாது. இதைதான் நபி அவர்கள் அன்றே இவர்களை பற்றி சொல்லி சென்றார்கள் என்று குறிப்பிட்டு மீண்டும் அடுத்த நல்லதொரு தகவல்களோடு சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டாக் நிகழ்ச்சி.